நம்ம வாழ்ற இதே பூமியில வெறும் ஒரு நாள் ஆயுள் கொண்ட இந்த மேஃப்ளைஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீருக்கடியில் இருக்கிற இந்த மண்ணுக்குள்ள தான் தன்னோட வாழ்க்கையை இந்த மேஃப்ளைஸ் தொடங்குது. சரியான சூழல் அமைறப்பையும் சரியான வெப்பநிலை உருவாகிறப்ப அந்த நீரிலிருந்து வெளியே வந்து தன்னோட முதல் பயணத்தை இந்த மேஃப்ளைஸ் ஆரம்பிக்குது. அது பூமிக்கு வர அதே சமயத்துல தன்னை சுத்தி பல்லாயிரக்கணக்கான மேஃப்ளைஸ் அதே இடத்துல இருக்கும். ஆனா இதுங்க எல்லாத்துக்குமே ஒரு நாளுங்கிறது தாங்க ஆயுளே. அப்படி இருந்தாலும் தங்க லைஃபோட ஒரு அல்டிமேட் கோலை அந்த ஒரு நாளைக்குள்ள அடையணுங்க தான் அதோட முக்கியமான நோக்கமாவே இருக்கும். அதுதான் இந்த ரீப்ரொடக்ஷன். இப்படி பயணத்தை ஆரம்பிச்ச மேல் மேஃப்ளைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நதிக்கரைகளுக்கு மேல இருக்க இந்த இலைகள்ல தங்கிட்டு இருந்து ஃபீமேல் மேஃப்ளைஸ் வரதுக்காக காத்து இருக்கும். இந்த பெண் ஈசல்கள் வர ஆரம்பிக்கிறப்ப ஆண் ஈசல்கள் அதை கவர தொடங்க ஆரம்பிக்கும். ஒரு வழியா இந்த ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட பயணத்தை அங்கேயே பாத்தீங்கன்னா இந்த மேல் மேஃப்ளைஸ் எல்லாம் முடிச்சிருக்கும். என்னதான் மேல் மேஃப்ளைஸ் அந்த இடத்துல உயிரை விட்டு இருந்தாலும் ஃபீமேல் மேஃப்ளைஸ்க்கு அப்பதான் வாழ்க்கையே தொடங்கி இருக்கும். அதுங்க நீரை எதிர்த்து எங்க தன்னோட குட்டிகளுக்கு சரியான சூழல் இருக்கோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். தன்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்குமே தன்னோட இறக்கைகளை அடிக்க முடிஞ்ச அளவுக்கு எந்த தூரம் போக முடியுமோ அந்த இடத்துக்கு போய்கிட்டு அப்படியே நதியில விழுந்துரும். தண்ணியில விழுந்த இந்த மேஃப்ளைஸ் எல்லாமே நீருக்குள்ள இழுக்கப்படும். அது உடம்புல இருந்து முட்டைகள் எல்லாமே வெளியே வர தொடங்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இதுங்கெல்லாம் வாழ்க்கையை தொடங்குச்சோ அதே இடத்துக்கு போய்கிட்டு அந்த முட்டைகள் மறுபடியும் இன்னொரு சைக்கிளை உருவாக்கும்.